என்ன காரியத்தை பண்ணிருக்கீங்க? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. ஆனா இதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஹலோ வைஷ்ணவி அம்மா. ஹலோ வைஷ்ணவி அம்மா, என்னாச்சு? நீ எப்படி? ஹலோ வைஷ்ணவி அம்மா, ஏதாவது பேசுங்க. சீமா, வைஷ்ணவி அம்மா வீட்டுக்கு யாரோ வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டோர் பெல் அடிக்காம கதவை தட்டாம உள்ள வந்தது யாரு? நான் தான். நீங்க என்ன ரொம்ப அன்பா கூப்பிட்டீங்க. அதான் என்னால 11 மணி வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியல. அதான் சீக்கிரம் இங்க வந்துட்டேன். ஓ நோ, இவ அந்த பொம்பளை அங்க போயிட்டா. அம்மா தாயே, இப்ப என்ன நடக்க போதோ? உனக்கு என்னோட வீட்டு அட்ரஸ் எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன பத்தின ரகசியத்தை பத்தி தெரிஞ்சு போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது என்னால உங்க வீட்டு அட்ரஸ் கூடவா கண்டுபிடிக்க முடியாது? வைஷ்ணவி அம்மா, மாமாவும் சித்தார்த்தும் உங்க வீட்டுக்கு வந்தாங்கல்ல? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பெருசால எதுவும் இல்ல, உங்களுடைய உயிர். வைஷ்ணவி அம்மா, 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 ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ், ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க. அப்படியே நீங்க இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லுங்க. இந்த உண்மையை நீங்க வேற யார்கிட்ட எல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்கன்ற உண்மையை சொல்லுங்க. இப்ப என்ன நடக்க போகுது? போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சொல்லுங்க. யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தீங்க? ஒருவேளை அம்மா, சீமா, அமர் இவங்க பேரை சொன்னா அவங்களையும் இவ உயிரோட விட மாட்டா. யார்கிட்ட போன்ல பேசுனீங்கன்னு கேக்குறேன்ல? ஹலோ ஹலோ வைஷ்ணவி அம்மா, ஹலோ 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 வைஷ்ணவி அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஹலோ கட் ஆயிடுச்சு. அமர், அமர் சீக்கிரம் நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும். வைஷ்ணவி அம்மா உயிருக்கு ஆபத்து. நாம அவங்களை காப்பாத்தி ஆகணும். ஏதாவது பண்ணி ஆகணும். நீங்க ஏன் போன் உடைச்சீங்க? நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு எனக்கு எப்படி இப்ப தெரியும்? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே சொல்லுங்க, யார்கிட்ட பேசுனீங்க? இதுக்கான பதில் என்னைக்குமே உனக்கு கிடைக்காது. ஓ, அப்ப நாம நேரத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? உங்களை இப்பவே கொன்னுடுறேன். என்னோட முடிவு நெருங்கிடுச்சுங்கிற விஷயம் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இறக்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு தடவை காளி அம்மனுக்கு பூஜை பண்ணணும்னு நினைக்கிறேன்.
கடைசியா ஒரு தடவை. நீங்க எனக்கு மொத்தம் 5 மணி நேரம் டைம் கொடுத்தீங்க. அப்படி இருக்கும்போது நீங்க உங்க காளியம்மனை பூஜை பண்றதுக்கு கொஞ்சமாவது நான் டைம் கொடுக்கணும்ல. ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே நீங்க யார்கிட்ட இப்ப போன்ல பேசிட்டு இருந்தீங்களோ அதை எனக்கு சொல்லிட்டு உங்க மரணம் கொஞ்சம் சுலபமா இருக்கும். முதல்ல நான் பூஜையை பண்ணிடட்டுமா? ஆ, பண்ணுங்க. இப்பவே போங்க. நீ விருப்பப்பட்ட அளவுக்கு பூஜை பண்ணிக்க. எப்படி நீ சாக போற, உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. அம்மா தாயே, இந்த பொம்பளை இவ்வளவு பயங்கரமானவளா இருப்பான்னு நான் யோசிச்சே பார்க்கலையே. அமர் கண்ணா, எப்படியாவது போய் வைஷ்ணவி அம்மா உயிரை காப்பாத்து. சரி. அமர், அமர், நான் உங்க கூட வரேன். வேண்டாம் சீமா, அங்க பெரிய ஆபத்து இருக்கு. நீங்க அங்க வர வேண்டாம், நான் போறேன். அமர், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நமக்கு இப்ப தேவையில்ல வைஷ்ணவி அம்மாவோட உயிரை காப்பாத்துறோம், அவ்வளவுதான். ப்ளீஸ் பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நீங்க குழந்தைக்கு வெளியே வந்துருங்க, நானும் வந்துடுறேன். அண்ணா சீமா, நீ எப்படி வெளியில போவ? வெளியில தான் போலீஸ் நின்னுட்டு இருக்கேன். பெரிய பாட்டி, அவங்கள பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, அவங்கள நான் பாத்துக்கிறேன். சீமா, சரியா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் காலனிக்கு வெளியே வந்து நீங்க என்ன பாருங்க. யார் கண்ணுக்கும் படாம நான் வந்து உங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே? சரி, ஓகே, அதான் சரியா இருக்கும். நான் வந்துடுறேன். அது வந்து அம்மா தாயே, நீதாம்மா எப்படியாவது காப்பாத்தணும். கோல்ட் வினா ஹெல்த்துக்கு தேவையான ஆக்டிவ் எனர்ஜியுடன். மம்மிக்கு நோ டூப், ஹெல்த்துக்கு நோ டூப். கோல்ட் வினா. வீட்ல பழைய நிலைமை எப்ப திரும்பும் தெரியல. இவ்ளோ டென்ஷனான சிச்சுவேஷன் பசங்களுக்கு நல்லதே இல்ல. இப்ப அவங்களுக்கும் இந்த பாதிப்பு ஏற்பட்டுட்டு இருக்கு. நீ ரொம்ப சரியா சொன்ன ஜானவி. இப்ப நம்ம வீட்ல இருக்கிற சூழ்நிலைய பார்த்ததும் நான் என் பையனை ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு வரதே நிறுத்திட்டேன். ஆமா அண்ணி. मंगलाकाले भद्रकाले कपालिनी जयन्ते मंगलाकाले भद्रकाले कपालिनी ஸ்ருதி, என்னாச்சு ஸ்ருதி? இந்த அம்மன் சிலையை நான் ஏற்கனவே பாத்திருக்க, அப்படிதானே? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருவேளை எந்த நாடகத்தை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறியோ அது இன்னைக்கே இப்பவே முடிச்சுடு. முதல்ல கோவில், அப்புறம் வீட்ல உள்ளவங்க, கடைசியா சித்தார்த்தும் உனக்கு ஞாபகம் வந்துருவான். கடைசியா நீ என்ன சொல்லுவ தெரியுமா? நான் தான் ரோகிணின்னு சொல்லுவேன். இங்க பாரு ஸ்ருதி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. நீயும் உன்னோட குடும்பத்து ஆளுங்களும் விளையாடுற விளையாட்டுல நிச்சயமா என்னைக்குமே ஜெயிக்க முடியாது ஸ்ருதி. அந்த அம்மனோட அருளால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை பத்தின உண்மை எல்லாமே வெளியே வரதா போதும். இங்க பாருங்க, எங்களுக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. உன்னோட இந்த பொய்யான கதையை கேட்கறதுக்கு எங்களுக்கு இப்ப நேரம் இல்ல. வா ஜானவி. மகாதேவி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நானும் என் அம்மா அப்பாவும் எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் ஏன் இது தண்டனை? ப்ளீஸ் எங்களை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வாங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. சீமா,
இவங்க 2 பேரும் இந்த ராத்திரியில எங்க போயிட்டு இருக்காங்க? பெரியத்த, இங்க பிரேம் நின்னு பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம எப்படி போறது? இவங்க 2 பேரும் என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? நீங்க எல்லாரும் உள்ள என்ன பண்றீங்க? அட அந்த காலத்துல நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்ப கூட நான் எந்த ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டதே இல்ல. இப்ப நீ எங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி. அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நண்பனுக்கு உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்தாங்களோ அவங்களே நீங்க ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிட்டீங்கல்ல. என்ன ஆளுங்க நீங்கெல்லாம்? இந்த காலத்துல நல்லதுக்கு காலம் இல்லாம போயிடுச்சு. உங்களுக்குள்ள கொஞ்சமாவது மனிதாபிமானம் ஒண்ணு இருக்கா இல்லையா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கே இல்லையா? இப்ப நான் அமைதியா இருந்தா மட்டும் என்ன ஆக போகுது? எதுவும் ஆக போறது இல்ல. உண்மையும் மாற போறது ஒரு கிடையாது. நிமிஷம் இருங்க. என்ன ப்ராப்ளம்? எதுக்கு இப்ப சத்தம் போட்டுட்டு இருக்க? ப்ராப்ளம் இதுதான் பிரேம். நீங்க உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சண்டை போட்டு அவர் ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கீங்க. இந்த கேலண்டருக்கு என்ன ஆச்சு? தெரியல பெரியத்த. இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. பெரியத்த, கேலண்டர் இதெல்லாம் வேணும் தான் செஞ்சுட்டு இருக்காரு நமக்காக. என்ன போலீஸோட கவனத்தையும் பிரேமோட கவனத்தையும் திசை திருப்பணும். நான் இங்க இருந்து போய் ஆகணும்ல. அங்க பாருங்க அமர். போயிட்டு வாமா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. ஆனா நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? நான் சொன்னது எல்லாமே சரிதான். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி.
இப்போ உங்களுடைய பூஜையும் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்னை பத்தின உண்மைகளை நீங்க யார்கிட்ட சொன்னீங்களோ அவங்க யாருன்றத என்கிட்ட சொன்னா உங்க மரணம் கொஞ்சம் சுலபமா இருக்கும். என்னோட காளி மாதா பூஜை வேணா நிறைவடைஞ்சிருக்கலாம். இப்ப நீ என்ன கொன்னே போட்டாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீமா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட நெருங்கிட்டோம். நான் அவளோட உண்மைய, சாமிக்கு பின்னாடி இருக்க கதவோட ரகசியத்தை நான் பார்த்தேன். அவ எவ்வளவு பயங்கரமானவன் எனக்கு தெரியும். சீமா, அந்த பொம்பளை கிட்ட அப்படி என்ன சக்தி இருக்கு? அவ உங்களை ஏன் அந்த உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறா? நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அந்த கதவோட ரகசியத்தை என்னன்றது பத்தி? இல்ல அமர், ப்ளீஸ் இத பத்தி இப்ப என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க. என்னால எதையும் சொல்ல முடியாது. இப்போ நம்ம சீக்கிரமா போய் வைஷ்ணவி அம்மா உயிரை காப்பாத்தியாகணும். ப்ளீஸ் சீக்கிரமா போங்க. தயாராயிடுங்க. உங்க காளியம்மன் கிட்ட போகணும்ல. அமர், அங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வண்டியிலே உட்கார்ந்துருங்க. என்ன அங்க போக விடுங்க. நான் எப்படியாவது அந்த பொம்பளை கையில கல்ல விழுந்தாவது வைஷ்ணவி அம்மா உயிரை காப்பாத்துறதுக்கு நான் போராடி பார்க்க. இல்ல சீமா, அவளை நான் பாத்துக்கிறேன். அமர், அவளோட சக்திக்கு முன்னாடி நம்ம ஒரு நிமிஷம் கூட அவ முன்னாடி நிக்க முடியாது. ப்ளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. என்ன மட்டும் போக விடுங்க. நீங்க அங்க உள்ள வந்தீங்கன்னா நிச்சயமா உங்க உயிருக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்படும் அமர். அதுக்கப்புறம் நிச்சயமா நம்மள காப்பாத்த யாருமே வர மாட்டாங்க. அமர், ப்ளீஸ் நீங்க வெளியிலே இருங்க. சீமா, நீங்க தேவையில்லாம பயப்படுறீங்க. அமர், ப்ளீஸ் நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க வர வேண்டாம். ஒருவேளை நான் உள்ள போய் அந்த மாதிரி அவ கை கால விழுந்து கெஞ்சலன்னா அப்புறம் எதுவுமே நடக்காது. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க. அமர், நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னா இது செஞ்சுதான் ஆகணும். இதை தவிர வேற வழியே இல்லாம நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். ஆனா சீமா, ப்ளீஸ் அமர், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். சரி. சீமா, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. ஜெய் துர்கா தேவி, ஜெய் துர்கா தேவி. அம்மா தாயே, உள்ள என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்ல. நான் என்னால முடிஞ்ச முழு முயற்சியும் பண்ணி பாக்குறேன். மத்த எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. இதுக்கு மேல என்ன நடந்தாலும் அது உங்களோட விருப்பம்னு சொல்லி அதை நான் ஏத்துக்கிறேம்மா. ஜெய் துர்கா தேவி.